गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा भोला पुंडलीक वरते हरि विठ्ठल। महायोग पीठे तटे भीमरत्याः वरं पुंडलीकाय दातुं मुनीन्द्रैः समागत्य तिष्ठतम् आनन्दकान्धम् परब्रह्मलिङ्गं भजे பாண்டுரங்கம். பாண்டுரங்கனை பத்தி பேசும்போது பண்டரிபுரத்தை பத்தி பேசும்போது புண்டலீகனை பத்தி பேசும்போதெல்லாம் ஒரு அழகான விஷயம் என்னன்னா, ஒரு கோவிலும் சக்தி பீட்டம் குரு பீட்டம் இந்த மாதிரி இருக்கும்போது பண்டரிபுரம் யோக பீட்டமா, மகா யோக பீட்டமா. ஏன் மகா யோக பீட்டம் அப்படின்னு சொல்றானா, நான் முன்னாடி புரந்தரதாசர் சொல்லும் போதே சொல்லியிருப்பேன், ராமாவதாரமோ கிருஷ்ணாவதாரமோ எந்த அவதாரம் எடுத்தாலும் பக்தாளை தாண்டி பக்தாளை காப்பாத்துறதுக்காக நான் ஒரு தீய சக்திய ஒரு கெட்டவனை அழிச்சேன்ற ஒரு கதை இருக்கும். ஆனா பாண்டுரங்கனை பத்தி பேசும்போது மட்டும் பக்தனுக்காக நான் நின்னேன், என் பக்தாளுக்காக நான் ஆடினேன், என் பக்தாளோட சேர்ந்து ஆடினேன், என் பக்தாளோட பக்தாளா நின்னேன் அப்படின்னு அழகா சொல்லுவாளாம். இந்த ஸ்லோகத்துல மகா யோக பீட்டே தட்டே பீமரத்யாக, அதாவது பீமா நதி கரையோரத்துல பீமா தான் பிரிஞ்சு சந்திரபாகாவா மாறுது. அப்படிப்பட்ட பீமா நதி ஓரத்துல மகா யோக பீட்டம் பண்டரிபுரமா. அங்க வரம் புண்டலீகாய தாத்தும் முனீந்திரகி. புண்டலீகன் அவ அப்பா அம்மாவுக்கு பண்ற சேவையில பார்த்து முனிலாம் நிப்பாளாம். புண்டலீகனுக்கு நான் வரம் தரேன், உனக்கு என்ன வேணுமோ கேளு பாண்டுரங்கா, உனக்கு என்ன வேணுமோ கேளு புண்டலீகா, நான் தரேன் அப்படின்ட்டு. நம்ம சுவாமியே கிருஷ்ணனே பாண்டுரங்க அவதாரம் எடுத்து வந்ததே அந்த புண்டலீகன் கிட்ட இந்த முனியோட முனியா நின்னாராம். உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு புண்டலீகா, நான் உனக்கு தரேன் அப்படின்ட்டு புண்டலீகன் வாசல்ல, அவன் ஆத்து வாசல்ல செங்கல் மேல நின்னாராம். சமாகத்திய திஷ்டந்தம் ஆனந்த கந்தம். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. அந்த பாண்டுரங்கனோட ஒரு பார்வைப்பட்டாலே, அந்த கிருஷ்ணனோட ஒரு பார்வைப்பட்டாலே போதுமே, அந்த பார்வை கிடைக்காதா அப்படின்னு ஏங்குறவா இருக்காளாம். அப்படி முனிகள்லாம் ரிஷிகள்லாம் எத்தனையோ பேர் ஏன்றாலாம். ஆனா அந்த ஒரு பண்டரிபுரத்துல பரபிரம்மலிங்கமா நிக்கிறாராம். இடுப்பு மேல கைய வச்சுண்டு அந்த செங்கல் மேல, என் பக்தாளுக்கு நான் வரம் தரத்துக்காகவே நான் இங்க நிக்கிறேன், என்ன தேடி நீங்க வர வேணாம், பக்தனை தேடி நான் பூலோகத்துல அவதரிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நிக்கிறாராம். இவ்வளவு அழகான ஸ்லோகம் முடிச்சு இன்னைக்கு எந்த வாகையக்காரால் பார்க்க போறோம்னா, ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா கிருஷ்ண பிரேமின்னு நம்ம கூடையே வாழ்ந்துங்க. இதுவரைக்கும் சொன்ன இத்தியுவாச்ச எபிசோட்லாம் எல்லாருமே கேட்கறது, 14th century 15th centuryல வாழ்ந்தவா பத்தி சொல்ற, அப்போ என்ன கவலை வாழ்க்கைக்கு, அவ பிக்ஷை எடுத்துட்டு சாப்பிட்டு ஜம்முன்னு இருந்தா அப்பெல்லாம், அப்போ என்ன கவலை இருந்துச்சு, அப்ப என்ன டிஸ்ட்ராக்ஷன் இருந்துச்சுன்பா. இப்போ என்னடான்னா எங்களால ஒரு நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ண முடியல, மொபைல்ல மெசேஜ் வருது, எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு, எவ்வளவு ஃபேஸ் பண்றோம். 14th 15th centuryலாம் ஒண்ணுமே கிடையாது, இப்போ பக்தியோட இருக்கிறதா கஷ்டம் அப்படின்னு சொல்லி எங்களால பக்தியாக தான் இருக்க முடியலன்னு சொல்றவாளுக்கு நம்ம கூடையே வாழ்ந்து வந்தார். ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவோட கதை எல்லாருக்குமே தெரியும். கிருஷ்ண பிரேமி. நம்ம கூட பரனூர்ல அவர் கோவில்ல அவரை பார்த்திருக்கலாம், இல்ல ஸ்ரீரங்கத்துல அவர் இருந்தப்போ கூட பார்த்திருக்கலாம். எத்தனையோ பஜனைகள் நாமாக்களை ஊரெல்லாம் கொண்டு போனார். ரொம்ப அழகா ஒரு ஸ்லோகத்திலேயே சொல்லுவா, என் அப்பனுக்கு நாளாக நாளாக நாம பசி வந்ததால் பக்தர்கள் கூடவும் ஆடவும் பாடவும் பரனூரில் கோவில் கொண்டான் அப்படின்ட்டு. அண்ணா இந்த ஸ்லோகம் சொல்லும் போதெல்லாம் கேட்கணும், அவ்வளவு பக்தாளுக்காக பஜனைக்காக அவர் லைஃபையே பஜனைக்காக பக்தாளுக்கு பக்தியை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக இருந்தார். அவர் எழுதின இன்னைக்கு ஒரு பாடல் தான் பார்க்க போறோம். அந்த பாடல்ல ரொம்ப அழகா எழுதிப்பார். தவ சரணாம்புஜம் ஏவ கதீர் மே, தவ
सेवगतीर में मुरलीधर கோபாலா. பல்லவியில எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. உன் சரண அம்புஜம், உன் பாதத்துல இருக்கிற அந்த தாமரை போல இருக்கிற உன் பாதம் தான் எனக்கு கதி. முரளிதர கோபாலா அப்படின்னு பாடியிருக்காரு. அண்ணாவை பத்தி சொல்லும் போது அவரோட லெசன்ஸையும் நான் கூட சொல்லிக்கிறேன். அவர் சரித்திரத்தை சொல்லாம அவர் லெசன்ஸே நிறைய சொல்லியிருக்கார். அதாவது நீங்க நம்ம ஸ்ரீரங்கம் எடுத்துட்டேனாலோ இல்ல திருப்பதி எடுத்துட்டேனாலோ இல்ல எந்த கோவில் வேணாலும் எடுத்துக்கோங்களேன், அந்த கோவில் எல்லாம் பட்டாச்சாரியால் மட்டும்தான் உள்ள போய் சுவாமிக்கு சேவை எல்லாம் பண்ணுவா. நம்ம வெளியில இருந்து ஒரு நிமிஷம் பார்க்க கிடைச்சாலே புண்ணியம் அப்படின்னு. அதே பண்டரிபுரம் போனேன்னு வச்சுக்கோங்களேன், பாண்டுரங்கனை கட்டிக்கலாம், ஆலிங்கனம் பண்ணிக்கலாம், சந்தோஷமா கட்டிக்கலாம். அண்ணாவோட போட்டோ பார்த்ததுனாலே, அண்ணாவோட போட்டோ நீங்க கூகுள்ல ஸ்ரீசேனா போட்டோ கூகுள்ல தேடினாலே கிருஷ்ணனோட காலை அப்படியே அணைச்சு இறுக்கி கட்டி பிடிச்சிருந்த போட்டோ எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி பார்த்த ரொம்ப அழகா சொல்லுவார், பாண்டுரங்கன் கடவுளே கிடையாது அப்படின்றார். பாண்டுரங்கன் நம்ம ஃப்ரெண்டு. கடவுள்னா தான் நம்ம பூஜை பண்ணணும், இதெல்லாம் இருக்கணும். ஃப்ரெண்டுனா கட்டிக்கலாம், நமக்காக ஓடி வருவான், நம்ம ஓடி போய் கட்டிக்கலாம். அப்படிப்பட்ட இதுங்க. முதல் சரணம் பார்ப்போம். அதுல சொல்றார், ஷியாமள சுந்தர பீதாம்பரதர கோமள பிம்பாதர கோபாலா. ஷியாமள சுந்தர், எல்லாரும் இந்த வெள்ளை அழகா இருக்கிற குழந்தைனாலே வெள்ளையா இருக்கிற குழந்தை அப்படின்பா. ஆனா கருப்பே அழகுன்னு நம்ம சொல்ற மாதிரி ஷியாமள சுந்தர, அந்த கருப்புலயே அழகா இருக்கியே. பீதாம்பரதர, மஞ்சள் கலர் வேஷ்டி அப்படி கச்சம் கட்டின்னு அப்படி நிக்கிறியே. அவரோட உதடு எப்படி இருக்கான், கோமள பிம்பாதர, அப்படியே அந்த அவ்வளோ ரெட்டா டெண்டரி லிப்ஸா இருக்கான், அவ்வளோ அழகா இருக்கான் கிருஷ்ணர் சிரிக்கும் போது. ஏதோ நம்ம நேரடியா பார்த்த மாதிரி எழுதியிருப்பாரு. இது முரளிதர யாரு அப்படின்னா முரளிதர கோபாலா அப்படின்றார். அடுத்த பெருமையை சொல்றார் அடுத்த சரணத்துல, கருணா சிந்தோ கலய கடாக்ஷம் சரணாகத பிரிய கோபாலா. பாண்டுரங்கன் சொன்ன மாதிரிதான் கருணைக்கான இடம் பாண்டுரங்கன். கிருஷ்ணன் தானே பாண்டுரங்கன், பாண்டுரங்கன் தானே கிருஷ்ணன், வேற வித்தியாசமே இல்லை. அந்த கருணா சிந்து, கருணையே நதியா ஓடுமா. கொஞ்சம் கருணை இல்லையான்னு நம்ம கேட்போம். யாரையா ஒருத்தரை திட்டும் போது உனக்கு கொஞ்சம் கூட கருணை இல்லையா அப்படின்னு கேட்போம். இங்க கருணையே நதியாட்டம் ஓடுதான். கலைய கட்டாட்சம், சின்னதா அந்த ஒரு பார்வை பார்த்தாலே போதுமா, லைஃபுக்கு சரணாகதி கிடைச்சிருமா. அந்த சரணாகதிக்காகவே சரணாகத பிரிய கோபாலா, என்கிட்ட சேர மாட்டியா, நான் உனக்கு தஞ்சம் கொடுக்க மாட்டேனா அப்படின்றதுக்காக நிப்பாராம். நீ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு என்கிட்ட தஞ்சத்துக்கு வாழலாம் இல்ல, நீ வந்தாலே போதும், நான் உன தஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஏன்னா கிருஷ்ணரை பத்தி அழகா சொல்லும் போது 16,000 மனைவிகள் அப்படின்னு சொல்லி அவர் ஏதோ ஒரு பிளேபாய் மாதிரி சொல்லுவார். ஆனா இத்தனை பேரையும் என்கிட்ட வரவாலாம் நினைச்சுக்கிறார். குருஜி சொல்வார், ராதா கல்யாணம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது, ஆத்மா பரமாத்மா இடத்துல செய்யறதுதான் ராதா கல்யாணம் அப்படின்வார். அண்ணா சொல்லும் போதும் கேட்டெல்லாம் தெரியும், அந்த இடத்துல அந்த ஸ்தானத்துல கிருஷ்ணன் மட்டும்தான் புருஷன். நம்ம எல்லாமே ஸ்திரீகள், இவா ஜென்ஸ் இவா லேடிஸ் எதுவுமே கிடையாது. கிருஷ்ணன் இருந்துட்டான்னா அவன் தான் அங்க புருஷன். அப்படிப்பட்ட நம்ம எல்லாரையும் சரணாகதி அவரோட சேர்த்துக்கிறாரே. மேரேஜ்னா அதுதானே, என்னோட வா நான் சேர்த்துக்கிறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து லீட் பண்ணுவோம், நான் உன்னை கொண்டு போறேன் டிரைவ் பண்றேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து வளருவோம், சேர்ந்து வாழும். அந்த மாதிரி சரணாகதி செஞ்சுக்கிறாரா. என்கிட்ட நீ வா, நான் உன்னை சேர்த்துக்கிறேன், நீ இப்படி நீ கருப்பா இருக்க வெள்ளையா இருக்க பிராமணனா இருக்க சூத்ரனா இருக்க எதுவுமே கவலை இல்லையா கிருஷ்ணன் கிட்ட, நீ வந்தா போதும் அப்படின்றாரு. அதே சரணாகதி அடுத்த லைன்ல சொல்லியிருப்பார், சாதன ரஹிதம் சரணாகத பரிபாலய மாம் தீனம் கோபாலா. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரிதான், நான் உன்கிட்ட சரணாகதி அடையணும்னா நான் ஏன் கஷ்டப்படணும், நீ இந்த வாழ்க்கைய வாழ்ந்து சாதுவா இருந்து வாழ்க்கையில எல்லாத்தையும் விட்டுட்டு
ஃபேமிலியை விட்டுட்டு இதை விட்டுட்டு இப்படியெல்லாம் எதுவுமே வர வேணாம். நான் பாண்டங்கன் கிட்ட நீ எந்த ப்ராப்ளம்ஸும் வேண்டாம், எல்லா ப்ராப்ளம்ஸும் நான் பாத்துக்கிறேன், நீ என்கிட்ட வா அப்படின்னு சொல்றாராம். பிரேமியன்னா இப்படி வேண்டும் போது ஏன் கேட்கிறாருன்னா, பரிபாலயம், என்ன பரிபாலயம் பண்ணு, என்ன நீ கவர்ன் பண்ணு அப்படின்றாரு. ஏன் நான் உன்னை கவர்ன் பண்ணுன்னா, மாம் தீனம், நான் ஏழப்பா, உன் பக்திக்காக வேண்ட ஏழப்பா. நான் செல்வம் இருந்தா பணக்காரன் இதெல்லாம் கிடையாது, அன்புக்காக வேண்டேன், உன் பக்திக்காக வேண்டேன். அப்படிப்பட்ட மாம் தீனம் என்ன பரிபாலயம் பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்கிறார் பிரேமியண்ணா. இங்க கடைசி சரணமான பிருந்தாவன சஞ்சார முகுந்தா பிரேமிக பாவக கோபாலா கிருஷ்ண பிரேமிக பாலக கோபாலா. பிருந்தாவன சஞ்சார முகுந்தா. யார் இந்த கிருஷ்ணன் அப்படின்னா, பிருந்தாவனத்தை சுத்தி விளையாடிட்டு இருப்பானே, சுத்தி ஓடிட்டு இருப்பானே. ஏன்னா கிருஷ்ணரை ஒரு அவதாரத்துல ஒரு லைஃப் ஃபார்ம்ல ஒருத்தா பார்த்திருக்கா. கிருஷ்ணனை குழந்தையா பார்த்த யசோதை, அதே கிருஷ்ணனை சாரதியா, அவருக்கு ஒரு குருவா, ஒரு ஆசானா பார்த்த அர்ஜுனன். இதெல்லாம் தாண்டி பிரேமிக்க பாலக, அதாவது கிருஷ்ண பிரேமி அண்ணா எப்படி பாக்குறார் பாருங்கோ. ஸ்ரீ அண்ணா பாக்குறார், பிருந்தாவன சஞ்சார முகுந்தா, பிருந்தாவனத்துல எல்லா கோபிகாலோடையும் விளையாடிக்கிட்டு சந்தோஷமா இருக்கிற அந்த பாலக பருவத்துல பாக்குறார். அப்படிப்பட்ட பிருந்தாவன முகுந்தா நீ யாரு அப்படின்னா, கிருஷ்ண பிரேமிக்க பாலக கோபாலா அப்படின்ட்டு சொல்லிட்டு திருப்பி பல்லவி பண்றார். தவ சரண அம்புஜம் ஏவ கத்தியமே முரளிதர கோபாலா அப்படின்னு பாடுறாரு. மொத்த பாடல்லையுமே கிருஷ்ண பிரேமி என்ன சொல்றது என்னன்னா, உன்கிட்ட என்ன சரணாகதம் பண்ணிக்கோ, என்ன சரணாகதம் உன்னோட சேர்த்துக்கோ, நான் உன்னை குழந்தையா பாக்குறேன். ஏன்னா குழந்தைகள் கிட்ட நம்ம எல்லாமே கேட்போம் இல்லையா, அப்படிப்பட்ட உன் சரண அம்புஜம் தான் சொல்ற. எவ்வளவு அழகான லெசன்ஸ் கொடுத்துட்டு போயிருக்க. ஒரு பிரவச்சனத்துல ரொம்ப அண்ணா சொல்றாரு, நாம பக்தி ஏன் முக்கியம் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம இத்தி உவாச்ச சீரீஸ் எல்லாமே பக்தியை பத்தி பேசும்போது நாம பக்தி ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்லும் போது கிருஷ்ண பிரேமி அண்ணா சைத்தன்ய மகாபிரபுவோட ஒரு வச்சனத்தை சொல்லியிருப்பார். அதாவது பகவான் சொல்றானா, என் பக்தால் ஒருத்தா கஷ்டப்படுறானா அந்த இடத்துக்கு நான் போகணுன்ற அவசியமே இல்லை, நான் போகவே மாட்டேன் அப்படின்றானா. ஏன் அப்படின்னு கேட்டா அண்ணா சொல்லுவா, பகவான் சொல்லுவானா, இந்த மாதிரி பக்தி யாருக்கு வரலையோ, யாருக்கு பக்தியே இல்லையோ, தப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காளோ, அவா கிட்டதான் நான் போய் அவளை வழிக்கு கொண்டு வரணும். என் நாமாவை சொல்ல ஆரம்பிச்சுட்டானா, என் நாமாவா சிந்தையில வந்துருச்சுன்னா, என் நாமாவா பக்தியில வந்துருச்சுன்னா, எனக்கு இருக்கிற என்ன சக்தி இருக்கோ அந்த சக்தி எல்லாத்திலையும் நான் என் நாமாவிலேயே வச்சுட்டேன். பகவான் நாமாவிலேயே பகவானுக்குள்ள எல்லா சக்தியும் இருக்கு. அந்த நாமாவே அவளை காப்பாற்றணும், நான் போகவே தேவையில்லை. ஒரு பாகவதாலும் அவ லைஃப்ல எவ்வளவு கஷ்டப்படுறாளோ, அந்த பகவான் நாமா கேட்டாலோ, பகவான் நாமா சொன்னாலோ, பகவானுக்கு இருக்கிற சக்தி இந்த பகவான் நாமாவே காப்பாத்திரும் அப்படின்னு சொல்றாரு. இந்த பாட்டு எனக்கு ரொம்ப முக்கியமான பாட்டு. ஏன்னா என் குருநாதர், நான் இது வரைக்கும் கத்துக்கிறது எனக்கு நாமாவை சொல்லி கொடுத்த என் குருநாதர் சின்னக்கண்ணன் பாகவதர் அப்படின்னு. அவரோட அப்பா பாகவத சிரோன்மணி லக்ஷ்மி நாராயண பாகவதர். நிறைய பாகவதாளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹார்மோனியம் வாசிச்சுட்டு இந்த பக்கம் குருஜிக்கோ, அந்த பக்கம் ஸ்ரீ அண்ணாக்கோ, அந்த பக்கம் புதுக்கோட்டை கோபாலகிருஷ்ண பாகவதருக்கோ, யார் பஜனை பாடினாலும் சரி ஹார்மோனியம் வாசிச்சுட்டு பாடிட்டு அவ்வளோ பக்தின்னு தெரிஞ்சவர். அவருக்கு கேன்சர் கடைசி காலம், அவ பகவான் திருவடி சேர போறேன்ற அந்த கடைசி க்ஷண நிமிஷங்கள்ல என் குருநாதரை சின்னக்கண்ணன் பாகவதரை கூட்டு இந்த பாடலை பாடு அப்படின்னு கேட்டு, சின்னக்கண்ணன் பாகவதர் அவர் மடியில அவங்க அப்பாவை போட்டுண்டு இந்த பாடலை பாடி, இந்த பாடலோட கிருஷ்ணர் இடத்துல சரணாகதி அடைஞ்சார். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பகவான் நாமா, அவர் இத்தனை வருஷமா சொன்ன பகவான் நாமா அவரை சரணாகதிக்கு கொண்டு போச்சு. அப்படிப்பட்ட சக்தி உள்ள பகவான் நாமாவை நம்மளும் சொல்லுவோம். பாகவதான்றவா எனக்கு சம்பிரதாயம் கத்துண்டு
இவ்வளோ பேமெண்ட் கொடுத்தாதான், சம்பாவனை கொடுத்தாதான் நாமா சொல்வேன்றது. ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா சொல்ற மாதிரி அவ நடக்கும் போது, நினைக்கும் போது, தோணும் போது பகவன் நாமாவை சொல்லிட்டே இருக்கணும் அப்படின்னா அப்படிப்பட்ட பகவன் நாமாவை சொல்லுவோம். அடுத்த வாரம் இத்தி உவாச்சில் ஒரு பாண்டரங்க தியானம் பார்ப்போம். முக்கியமா பாண்டரங்கன் எதுக்கு பார்க்கறோம், கிருஷ்ணன் எதுக்கு பார்க்கறோம்னா ஆஷாட கார்த்தி வாரகிரி யாத்ரா வந்து அடுத்த வாரம் அதை பத்தி பார்ப்போம். இன்னொரு எபிசோட் இத்தி உவாச்சில் இன்னொரு வாகையக்கான பாண்டரங்கனை பத்தி